2026 கண்டிப்பாக எங்கள் தளபதி தான் வந்து வருவாங்க. கண்டிப்பாக எங்கள் தளபதி மட்டும்தான் வருவார் 2026. இவங்க தமிழக வெற்றி கழகம் இவங்க இப்போ தான் ஓட்டு வருது, இவங்க வந்து தலைவர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஃபார்மை நிகாரிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது எதுக்காக அப்படின்றது எனக்குமே வந்து மேலோட்டம் வரைக்கும் தான் தெரிஞ்சிருந்தது. நேற்று வரைக்கும் தளபதி அண்ணா அறிக்கை விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அது ரொம்ப தெளிவாகவே புரிய ஆரம்பிச்சிது. ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா வந்து டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க, அதுதான் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தேன். பட் ஆனால் தளபதி அண்ணா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இதெல்லாம் வந்துட்டு 18 இயர்லேருந்து 23 வரைக்கும் வந்து ஓட்டு போடுற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களோட ஓட்டுரிமையே பறிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. அப்புறம் இறந்து போனவங்களோடலாம் வச்சு ஃபேக் ஓட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதும் எனக்கு தெரிய வந்தது. அது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. கண்டிப்பாக சாத்தியம் ஆகும். ஏன்னா நாங்கள் இதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு தானே கேட்குறீங்க. இது கண்டிப்பாக சாத்தியமாகும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அதுக்காக டே டு டே உழைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர் லிஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்காரு. எந்த வீடு காலியாக இருக்குது அவங்க வீட்டில் போய் நம்ம பார்க்கணும், ஏன்னா ஃபேக்காக போட்டு போயிடுறாங்க வீடு காலியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிளியராக பார்க்கணும், ஒன்று ஒன்றும் ப்ராப்பராக எடுத்து பண்ணணும் அப்படின்றதுல எல்லாருமே கிளியராக பண்ணிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக சாத்தியமாகும். பிரச்சனை பண்ணுறாங்க. உண்மை அது ரொம்பவே உண்மை. ஏன்னா போன வாட்டி வந்துட்டு ரொம்ப சுத்த விட்டாங்க, ரொம்பவே கால்வலி வந்துருச்சு, பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அது இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா அதே பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ஈஸியாக நான் வந்து லைவ் போட்டுகிட்டே இருந்தாங்க. 12 மணிக்கெலாம் வந்துட்டு மேடை எடுக்க சொல்லி நான் அந்த லைவில் பார்க்குற மேடை ஆக்சுவலி கவுத்து அந்த பாட்டாலாம் பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு பண்ணுறது ஏன் அப்படின்றது தெரியல. இது முழுக்க பயம் அப்படின்றத சொல்ல முடியும். இது எஸ்ஐஆருக்காக நாங்கள் போராட்டம் பண்ணோம். அதை கண்டிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ஃபேக்கான இதெல்லாம் போட்டு மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் இது ரொம்ப ஷார்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மார்னிங் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமுக்கு அவங்க இருக்க மாட்டுறாங்க. 12 o'clock முடிச்சிடுறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒர்க்குக்கு போகிறவங்கலாம் எப்படி பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது வேஸ்ட்டு. என்ன ஆக்சுவலி பார்த்தா இதெல்லாம் வேஸ்ட்டு. புரியல. அதுக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இதை வந்து அவங்க பார்க்கணும். இது எல்லாருக்கும் தளபதி பேசியிருக்காங்க, 9 minutes பேசியிருக்காங்க. அதெல்லாம் ரீச் ஆகணும் அப்படின்றதுனால தான் எங்கள் தளபதி பேசியிருக்காங்க. 2026 கண்டிப்பாக எங்கள் தளபதி தான் வந்து வருவாங்க. கண்டிப்பாக வரும். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் எங்கள் தளபதி வந்து ஏதோ சொல்லலை, செய்வாங்க. அதுக்காக தான் எங்கள் தளபதி வரணும். இவ்வளோ மக்களும் வராங்கன்னா ஏதோ நாங்கள் வந்து எதையோ எதிர்பார்த்து நாங்கள் கூப்பிடல, தளபதிக்காக எல்லோரும் வராங்க. கண்டிப்பாக எங்கள் தளபதி மட்டும்தான் வருவார் 2026. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இப்போலாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது ரொம்பவே வந்து பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. ஒருத்தரும் வந்து எவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு பாதுகாப்பு 2026 அப்புறம் எங்கள் அண்ணன் கொடுப்பாரு எல்லாருக்கும். அதான் எஸ்ஐஆர் கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக இது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். நமது வாக்கு நமது உரிமை. இந்த தாய்நாடு நம்மளுக்கு கொடுத்த ஒரே உரிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை தான். அதையும் இதை பறிக்க பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இதை தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உண்மையான அரசியல் போராட்டமாக இது காணப்படுகிறது. ஏதோ ஒரு கண் துடைப்புக்கான போராட்டம் இல்லை. காலையில் போராட்டம் எந்த எதிர்ப்பு தெரிவித்து போராடுறாங்களோ ஈவினிங் அவங்கக்கிட்ட கை குலுக்கி பேசுகிற போராட்டம் இது கிடையாது. முழுமையான எதிர்ப்பு போராட்டம். எஸ்ஐஆருக்காக முழுமையான எதிர்ப்பு போராட்டம் மிக சிறப்பாக இருந்தது. கழக தோழர்கள் அனைவரும் அதுதான் சார் அவங்கள வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க.
மேயர் அவங்க பிரியா அவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் அவங்க தான் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. பிஎல்ஓலாம் வந்து அவங்க சைட்லேருந்தே அனுப்புகிறாங்க. பாவம் பால்வாடியில் இருக்கிற ஆயாவெல்லாம் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியல. ஒரு வீடியோ கூட பார்த்துருப்போம், பூந்தமல்லியிலையோ திருவள்ளூர்லேயோ ஒருத்தவங்க போட்டாங்க. பால்வாடியில் இருக்கிற ஒரு சமையல் செய்கிறவங்கள கூட லிஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களாம் வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தத்தட்டு தான் இருக்குது. இந்த திட்டம் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா குறிப்பிட்ட தேர்தல் வரதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வரதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ காலம் கடந்து வந்துட்ட பிறகு தேர்தல் வரதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து இதை வந்து நம்ம சிறப்பு தீவிரமாக நம்ம திருத்தப்படணும்னு சொல்கிறது எதுக்கு? யாரை ஏமாத்துறதுக்காக இதை பண்ணுறாங்கன்றது தெரியல. எதை எதிர்த்தாலும் 2026 தளபதி தான் முதல்வர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் போராட்டம் பண்ணோம். இதை வந்து தேர்தலில் ஓட்டு உரிமை வந்து பறிக்கப்படுதுன்ட்டு. நாளைக்கு தமிழகம் முழுவதுமே யாருக்குமே ஓட்டு வரலன்னா ஜல்லிக்கட்டுக்காக பீச்சில் மாநாடு போராட்டம் பண்ணாங்களே, அதே மாதிரி தமிழக மக்கள் எல்லாருமே போராடுவாங்க. இந்த ஓட்டர்ஸ் கரெக்டான குழப்படி இல்லாமல் எடுங்க. டிஎம்கே ஓட்டர்ஸாக பார்த்து எடுக்கிறது சரிங்களா? அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியலை வந்து சீர்திருத்தம் பண்ணுறது. இந்த சீர்திருத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவங்களை வெறும் 30 நாட்களில் நம்ம சீர்படுத்தணும்னா எப்படி? அது சாத்தியமில்லாத காரணம் இல்லையா? இந்த இந்த பிளான் போது நிறைய மைனாரிட்டி ஓட்ஸ், அதாவது இளைஞர்களின் புது வாக்காளர்கள் வந்து இந்த ஓட் லிஸ்ட்லேருந்து மறைமுகமான ஒரு முறையில் எடுக்கப்படுறதா நிறைய விமர்சனங்களும் நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கு. இதனால் எங்கள் தளபதி அவர்களின் வழியிலும் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் MTCN தனிகா அவர்களின் வழியிலும் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். குறிப்பிட்ட கால அளவில் இது சாத்தியமாகும். அது எப்படி சாத்தியமாகும்? 20 நாள் 30 நாள் டைம் கொடுத்தா எங்களால் எப்படி லட்சக்கணக்கான பேர் எப்படி பண்ணுவாங்க? அது இப்போ பூத் லெவலிங் ஆஃபீஸர்னு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஆஃபீஸர் அரசு அலுவலகர்கள் எல்லாமே திமுகவுடைய கைக்கூலியாக போயிட்டு திமுகவுக்கு ஃபேவராக பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இப்போது டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஆளுங்கட்சி. அந்த ஆளுங்கட்சி தானே இதை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எதிர்க்கணும். ஸ்ட்ரிக்டாக பண்ணுற அப்படின்ற பேரில் 4 பேரை சேர்த்து போராட்டம் பண்ணாங்க, பொதுக்குழு கூட்ட வச்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கேரளா கவர்மெண்ட்டை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான ரெசல்யூஷன் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ரெசல்யூஷன் டிஎம்கே கவர்மெண்ட் கொடுக்கலையே. அப்போ இந்த போராட்டம் பண்ணுறது மக்கள் தன்னுடைய பக்கம் டைவர்ஷனை பண்ணுறதுக்கு தானே. மீட்டிங் அப்படின்னாலே ஸ்டேஜோட அளவு கொடுக்குறதா இருக்கும். அதே மக்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வர ஒரு விஷயம் டிவிகேக்கு மட்டும் தொடர்ந்து நடக்கும். காலையில் 9 மணிக்கு நானும் எங்கள் மாவட்ட செயலாளரும் அர்ஜென்ட்டாக வந்துட்டுருக்கோம். எங்கள் காரை மட்டும் வழிமறைச்சி நீங்கள் உள்ளே போக முடியாது, நீங்கள் நடந்து போகணும், காரை வந்து பீச்சில் விட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் பை த டைமில். ஆனால் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அதே சமயத்தில் 4 கார் போகுது, 4 ஆட்டோ போகுது. அப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ஒரு அதை கண் எதிர்க்க பார்த்தாலே தெரியுதுங்க அது என்னன்னு சொல்லிட்டு. அந்த எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அதற்கு தடை இல்லாத எங்கள் தொண்டர்களாக இருக்கட்டும், கட்சிகளுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், எங்கள் தளபதியாக இருக்கட்டும், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எங்கள் தளபதியை நாங்கள் அரியணையில் அமர்த்தும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நன்றி. தடைகள் இந்த விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கு 2026 வருவாரா? கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவார். உங்களுக்கு இதுல என்ன டவுட் இருக்கு? நிச்சயமா அண்ணா தான் வருவார். அவர் இல்லாம எல்லாமே ஒரு புது மாற்றம். தடைகளை நாங்க தாண்டி வரோம்னா, எதிர்த்து போராடுறோம்னா அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான். 3 அடியில் போடக்கூடாது, 5 அடியில் போடக்கூடாது. ஸ்டேஜுக்கு கூட ஒரு தடங்கள் இருக்கும் சொல்லுங்க. எல்லாத்துக்குமே ஒரு தடங்கள்னா அது தடையை மீறி வர்றது தான் எங்கள் 2026 சாத்தியம். கண்டிப்பா நீங்க வர ஜனத்திலையும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்ற ஒரு ரேலியை திறந்திருக்கோம். இது ஒன்றிய அரசு வந்து இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு ஒரு எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து பீகாரில் என்ன இருந்துச்சுன்னு தெரியும். பீகாரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 லட்சம் வாக்கை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் ஆளுங்கட்சி தான் அங்கே வந்து திரும்ப வந்து ஆட்சிக்கு வர மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு தீர்மானம். அதுக்கு நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அங்கே பீகாரில் நடந்த அந்த விஷயம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் திரும்ப நடக்கக்கூடாதுன்ட்டு எங்களோட எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கிறோம். தளபதி அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்கு என்னென்னா, இந்த எஸ்ஐஆரை வந்து யாரும் அவங்க சாதாரணமாக எடுத்துக்காதீங்க.
யானை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் கான்ஃபிடண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தோழர்களும் இந்த எஸ்ஐஆருக்கு வீடு வீடாக போயிட்டு பொதுமக்களுக்கு சேர வேண்டிய அவங்களோட ஓட்டு உரிமையை கண்டிப்பாக நீங்கள் கூட இருந்து பாருங்கள். ஏன்னா இதில் விடுபட்டு போனவங்க நிறைய பேர், அதாவது கரப்ஷன் சொல்லிட்டு இறந்தவங்கள லிஸ்ட்டை கொண்டு வராங்க, உயிரோடு இருக்கிறவங்களே இறந்த மாதிரி காட்டுறாங்க. ப்ளஸ் என்னென்னா வீடு இருக்கிறவங்களே இல்லாத மாதிரி இது காட்டிடுறாங்க. இதில் வந்து கூட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி அவங்களும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட நிர்வாகிகள், அதாவது பிஎல்ஓன்னு ஒரு ஆஃபீஸருக்கு போடுறாங்க. ப்ளஸ்ஸு திமுகவோட சார்பில் அவங்களோட நிர்வாகிகள், அவங்களோட கிளை கழகமாக இருக்கட்டும், வட்ட நிர்வாகம் இருக்கட்டும், அவங்க போயிட்டு தான் பிஎல் ஆஃபீஸர் மாதிரி அவங்க எடுத்துகிட்டு பொதுமக்கள்கிட்ட போயிட்டு கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, திமுகவோட ஓட்டு மட்டும்தான் அவங்களுக்கு சரி பார்க்கறாங்க தவிர மற்ற வந்து பாமர மக்களோட ஓட்டை வந்து அவங்க சரி பார்க்கல. அப்போ இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் வருது. அந்த குளறுபடிகள் வராத அளவுக்கு தமிழக வெற்றி கழக சார்பில் எங்களோட நிர்வாகிகள் எல்லாமே எங்கள் தலைவர் வந்து கலந்து இதில் எடுத்து சொல்லியிருக்காரு. இது எதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் அது சம்மந்தமாக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது எதுக்கு? இது தேவையில்லாத ஒரு ஏற்கனவே எல்லாருக்கும் வந்து லிஸ்ட்லாம் எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ எதுக்கு வந்து மத்திய அரசு வந்து இது எடுத்திருக்காங்கன்னா, பல ஓட்டை வந்து அதான் பீகார்லேருந்து இங்கே இருக்கவங்களாம் முக்கால்வாசி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வந்து இங்கே தொழில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வாக்காளர் அடையாள அட்டை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்கள ஓட்டு போட வச்சு அந்த மூலிமா பிஜேபி உள்ளே வரலாம் தான் பார்க்குறாங்க. அது சாத்தியமே கிடையாது. 26 தளபதி தான் ஆட்சி அமைப்பார். அது வந்து மாநில அரசு திமுகவும் சரி, மத்திய அரசு பிஜேபியும் சரி, யாராலையுமே தடுக்க முடியாது. இது வந்து பெண்கள் எல்லாருமே வந்து தளபதி மேலே அவ்வளோ எழுச்சியாக இருக்காங்க. எல்லாருமே வந்து ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 2026 தளபதியோட ஆட்சி அமையும். 2026 தளபதி ஆட்சி அமையும் எதிர்பார்க்க. கண்டிப்பாக 2026 மாற்றமே கிடையாது. தளபதி ஆட்சி தான் அமையும்.